லம்போகினி. இந்த பிராண்டு நல்லா போயிட்டு இருந்த டிராக்டர் மேனுஃபேக்சரிங் இருந்து சடனாக சூப்பர் கார் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பார்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு? நம்ம கார் யூஸ் பண்ணிட்டுருப்போம், இதில் கிளச் ப்ராப்ளம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு மெக்கானிக் ஷாப் போவோம், ரெடி பண்ணுவோம், அகெயின் நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறுபடியும் இந்த கிளச் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்றா அந்த கிளச் ப்ராப்ளம் ரெடி பண்ணி சேல் பண்ணிடுவோம், இல்லைனா அந்த ப்ராப்ளம் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இட்டாலியில் பிறந்த ஃபெரோஷியாங்கிற ஒருத்தர் இந்த தப்பு பண்ணவே இல்லை. அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபெராரி காரில் அடிக்கடி கிளச் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. இவரும் நம்மள மாதிரி மெக்கானிக் ஷாப் போனார், ரெடி பண்ணார். பட் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்ததுனால டேரெக்டாக ஃபெராரியோட கம்பெனிலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பட் அந்த கம்பெனி என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி டிராக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதே வேலை ஹார்ஷாக நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த கிளச் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. பட் அந்த ஸ்பார்க்கு தான் இவரை டிராக்டர் மேனுஃபேக்சரிங்கோடு ஸ்டாப் பண்ணாமல் இன்றைக்கி சூப்பர் கார் மேனுஃபேக்சரிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதே மாதிரி நம்மளும் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம டே பை டே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் பெரிய பிராண்டாக வந்து நிற்கலாம். இதிலிருந்து நம்ம ஃபேவரட் அந்த கோட் ஒன்று இருக்குல்ல, என்னது? இம்பாசிபிள் இஸ் நத்திங்,